பற்றி இப்படி சொல்றீங்க, இவர் எத்தனை பேர் கிடைச்சாலும் கேட்பாரு, எந்த தூரத்துல இருந்து கேட்டாலும் பேசலாம், எந்த மொழியில இவற்றை கேட்கலாம், ஒரே நேரத்தில் கேட்பார் என்று ஒரு உயிரோடு உள்ளவனை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அது ஷிர்கு, இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்கு. உயிரோடு உள்ளவன் இறந்தவன்கிற முறையில ஷிர்கு மாறாது, ஷிர்கு தான். இந்த மாதிரி இருந்தால் ஷிர்கு. நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கலன்றீங்க, இந்த கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல முடியாது, சொல்லி ஆக வேண்டும். விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒழுங்கா பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும். பிஸ்மில்லா பிதஅத்து, அது பிதஅத்து. ஷிர்க பத்தி முடிப்போம். இன்னும் நாள் இருக்கிறது, நாளைக்கு இருக்கிறது. பிதஅத்து வரும், அடுக்கடுக்கு அள்ளி போடுவோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய இந்த பாரதூரமான ஒரு கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த சபையில விவாதத்திற்கு எங்களை நீங்கள் அழைத்து விட்டு அவர்களே, அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்க எழுதின, நீங்க ஒப்புக்கொண்ட விஷயத்தை உங்களை படிச்சு காட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்க இது சொன்னோம். அப்ப உங்களுடைய விரலை கொண்டு உங்க கண்ணை குத்துறோம் அப்படின்னாங்க. நீங்க ஜன்னத்தை காமிச்சிங்கல்ல, நீங்க உணர்வு காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. அப்ப இதை என்ன வழங்குன்னு சொன்னா, ஜன்னத்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டுதான் நம்மளுடைய கண்ணை குத்துன மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ஒப்புக்கொண்டாங்க நீங்க ஜன்னத்தையும் உணர்வு சொன்ன மாதிரி. அப்படின்னு சொன்னா பல விரல்களை கொண்டு அவங்க கண்ணை நம்ம குத்துருக்கோங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னு, இறைவன் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறீங்களே, ஏன் அதான் ஏற்கனவே பேசியாச்ச, இப்ப ஏன் சொல்லணுங்கிறாங்க? இறைவனுக்கு உருவம் உண்டா என்பதை பற்றி தான் நம்ம பேசணும். ஆனா கற்பனையின் விக்கிரக வழிபாடு உங்களிடம் இருக்கிறது, அதனால் நீங்கள் ஷிர்கு செய்றீங்க அப்படின்னு தான் இப்போது எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் ஷிர்குக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்வது அதனாலதான் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதே போல இப்ப நம்ம சொன்னோம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நீங்க கையில பிடிச்சிருக்கிறீங்க, அது ஒரு கை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, இன்னொரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றீங்க அப்படிங்கிற வச்சிருக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாததன் மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கிறிஸ்தவ கலாச்சாரத்தை தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லவே கிடையாது. அதே போல என்னங்க காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி எந்த கலாச்சாரத்தை பண்ணங்க நீங்க கொண்டு போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இல்ல நாங்க அந்த கலாச்சாரம் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாதான் ஆகுது. ஏன்னா மறுப்பு இருந்திருந்தா இது வரைக்கும் சொல்லி இருப்பாங்க. அதே போல பாருங்க, என்னங்க முஸ்லிம்களை எல்லாம் நீங்க காபிராக்குறீங்க, தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாதா தொழுகை இல்ல, அவன் நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்றீங்க. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் முஸ்லிம காபிர்னு சொன்னா சொல்லுவான் காபிரா பேருவான், அப்ப நீங்க தான் குஃப்ர்ல இருக்கிறீங்க என்று கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லல. அதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ர்ல தான் இருக்குது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி எதுக்குமே அவங்க பதில் சொல்லாத மூலமாக அவங்க அந்த குஃப்ரிலும் அந்த ஷிர்கிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறோம்ங்கிறத அவங்களுடைய மௌனமே நமக்கு நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம் கவனத்தில் கொள்ளணுங்க. அடுத்து நாங்க ஓதுன வசனத்துல தான் அந்த டிஃபரன்ஸுக்கு சொல்றாங்க. சும்மா சொல்லிக்கிட்டே ஏமாத்திக்கிட்டு இருக்க வேணாம். அவங்களே சொல்றாங்க எல்லாம் பாக்குறாண்டு, அதனாலதான் சொல்றோம். எத்தனை ஆய்வுகள் பாக்குறாங்க, அதெல்லாம் சொல்றோம். வேண்டுமானா அந்த வசனத்தை அவங்க தரப்பு வரும்போது ஓதி அர்த்தம் செய்யட்டும். அதுல இறைவன் வெறுமனே பார்த்தல் வெறுமனே கேட்கறத சொல்றானா, அந்த டிஃபரன்ஸோட சொல்றானா அப்படிங்கறத அவங்க ஓதி காமிச்சு சொல்லட்டும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கான்னு தான் நம்ம ஒப்புக்கொள்ளலாம். அதுல இருக்காங்கிற காமிக்கணும். இனிமே அவங்களே ஓதட்டும், வாசிக்கட்டும். அப்படி வாசிப்புட்டு அப்படிதான் நான் புரிய வேணும்னு சொல்லக்கூடாது. அதுல இருக்குதுன்னா இருக்குது, நீங்க வாசி காமிங்க. அடுத்த சான்ஸ் வரும்பொழுது அந்த வசனத்தை ஓதி பாத்தீங்களா, எல்லா டிஃபரன்ஸோட சொல்றான், இல்ல வித்தியாசோட சொல்றாங்க, நீங்க வாசி காமிங்க. அப்பதான் சரியாகும். சொல்லிட்டோம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் சொன்னதாகி விடாது, உண்மையிலே சொல்ல வேணும் அப்படின்னு நினைவில் வைங்க. அடுத்ததாக நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை தான் இதை நாங்க குறிச்சோம், நாங்க அந்த சப்ஜெக்ட்ல நாங்க விவாதிக்க வரல அப்படிங்கிறாங்கல்ல. ஆனா அப்படியே அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும் எத்தனை பேர் அழைத்தாலும்
எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறைநேசர்கள். இதான் எங்க நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை பின்னால் விளக்கணும் வைங்க. அப்படி வாட்சிப்படி என்ன சொன்னாங்க, நீங்க எங்கிருந்து அழைத்தாலும் சொன்னீங்கல்ல, என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படி கேட்டாங்க. அதனாலதாங்க நம்ம சொன்னோம். இதெல்லாம் வாட்சிப்பட்டு உங்க நிலைப்பாடு வரல. அதே போல பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதில் ஆற்றல் சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனாலதான் சொன்னோம். ஏங்க இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கேட்கறேன். உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. ஒவ்வொன்னா வாட்சி என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அதனாலதான் கேட்டோம். ஏன் இந்த நிலைப்பாட்டு உங்களை ஆதாரமான இல்லைங்கிறதுனால இது தூக்கிட்டீங்களான்னு கேட்டோம். இதை வாட்சிப்பட்டு உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டா பிரச்சனை கிடையாது. நிலைப்பாடு தான் தெளிவா வழங்கப்பட்டிருக்காதுல. அல்லாஹ்வால் இறந்த இறை நேசருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் காலையில இது வரைக்கும் நான் சொன்னேன். காலையிலேருந்து இது வரைக்கும் என்ன சொன்னேன், வித்தியாசம் சொன்னேன். 2 வகையான வித்தியாசம் முக்கியமா சொன்னேன். என்னது, இந்த கேட்குதல் பார்த்தல்ங்கிறதுல இறைவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. என்ன, நம்முடைய பார்வை எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை எல்லை இல்லாதது. 1ஆவது வித்தியாசம். 2வது வித்தியாசம் என்ன சொன்னேன், இந்த இதுல தலைப்புல என்ன அவங்க காமிச்சாங்கல்ல, அதுல எழுதப்பட்டதுதான். நமக்கு இருக்கிற பார்வையும் கேள்வியும் இறைவனால் வழங்கப்பட்டது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய பார்வையும் ஆற்றலும் யாரும் வழங்கல, இறைவனிடமே இருக்கிறது. அப்படிங்கிற வித்தியாசத்தை காலையில இது வரைக்கும் சொன்னா இல்லையா? அது என்ன கவனிக்காம என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? வித்தியாசம் 2 வித்தியாசம் சொன்னேன். இங்க நிலைப்பாட்டுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இருக்கிறதுனால முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒண்ணும் இல்லாண்டு ஆகி போச்சு. அல்லாஹ் நமக்கு தந்தா எந்த அளவுக்கு தருவான், தனக்கு இருக்கிற மாதிரியா தந்துருவான். நம்மளே யோசிப்போமே, அல்லாஹ் வழங்கப்பட்டுன்னு சொல்லுவோம், அல்லாஹ் நமக்கு தரப்போறான். அப்ப எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தருவான் நல்லா சொல்லுவானா? அப்ப நம்மளும் இறைவனால ஆயிடுவோம். அல்ல இன்னொரு இறைவனையில கற்பிச்ச மாதிரி ஆயிரும், உருவாக்குன மாதிரி ஆயிரும். அல்லாஹ் நம்ம தர்றாண்டால நம்ம தருவான்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இன்னொரு வித்தியாசத்தையும் சொன்னோம். எல்லை எல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் ஏதாவது தந்தாங்களா? அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற வார்த்தை எங்க நிலைப்பாடு. அதுல எழுதனத்துக்கும் இப்ப நாங்க கொண்ட நிலைப்பாட்டுக்கு என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? இப்ப நாங்க சொல்றோமா அல்லாஹ் வழங்கப்படல, அவுலியாக்களுக்கு தன்னாலே இருக்குது, இறைநேசருக்கு நபிமார்கள் தன்னாலே இருக்குன்னு அப்ப இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். காலையில இருந்து இது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கறாங்க. வழிமார்கள் எந்த சக்தியும் இல்லைங்க, எந்த ஆற்றலும் இல்லைங்க. இன்னும் சொல்ல வழிமாறு மட்டுமல்ல, எல்லாருக்கும் மனித படைப்பு இருந்தாலும் சரி, எந்த படைப்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்கள் எந்த சக்தியும் இல்லை. அதுதான் உண்மையான தௌஹீது. அந்த உண்மையான பக்க தௌஹீதுல நாங்க இருக்கிறோம். இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா சிலருக்கும் கொடுப்பான், அவ்வளவுதான். அது உயிராளவங்களுக்கும் கொடுப்பான், இறந்து போனவங்களுக்கும் கொடுப்பான். அப்படிங்கிற தௌஹீதுல நாங்க இருக்கிறோம். அதனால அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று அன்று சொன்னதற்கும் இப்பொழுது நாங்க சொல்றோம் எந்த வித்தியாசம் இல்ல. காலையில சொன்னா இல்லையா? 2 வித்தியாசம் பிரதானமா கொடுத்தேன். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அதுல எல்லை உள்ளது எல்லை இல்லாங்கிற வித்தியாசம் கொடுத்தேன். இறைவனால் வழங்கப்பட்டது இறைவனுக்கு தானாக உள்ளதுங்கிற 2 வித்தியாசம் கொடுத்துக்கிறேங்க காலையில இருந்து. அதனால அந்த நிலைப்பாட்டுக்கும் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே நிலைப்பாடு தான் அப்படிங்கறத நம்ம விவரிச்சிட்டோம். அடுத்ததாக இப்ப இங்க இருந்து உதவி கேட்டா பக்கத்துல தான் பிரச்சனை இல்ல, தொலைவுல இருந்தாக்கா கேட்கும் சொன்னா அல்லாஹ் தான் ஆக்குற மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப தொலைவில் உள்ளவங்களோடு செல்லுல பேசிட்டாக்கா அது அல்லாஹ் ஆக்கிறோமா? தொலைவில் உள்ளவங்களோட இப்ப பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் ஆக்கிட்டோமா? ஏன் இப்படி புரியுறீங்க? தொலைவா இல்ல, நம்ம தொலைவுண்டு வரும்பொழுதுதான் நான் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு ஒரு மனிதர் எவ்வளவு தொலைவுல உள்ளதெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் அல்லாஹ் ஆயிட்டாங்களா? இல்லையே. ஏங்க நீங்க தொலைவுண்டு நீங்க ஒரு நிர்ணயம் பண்றீங்க? அப்படி எல்லாம் கேட்டங்க. ஆதாரத்தை எவ்வளவு அள்ளி போட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவுல உள்ளதெல்லாம் பார்க்கிறார்கள், வானத்திலே உள்ளது கூட பார்க்கிறார்கள் சொன்னோமா இல்லையா? அதுக்கான அல்லாஹ் ஆயிட்டாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ராம்நாடையும் மதுரையும் நீங்க இங்க உள்ள இடத்துல சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி நீங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. நீங்களாம் ஒரு முடிவு எடுப்பீங்க, மற்றவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா? கேள்வி கேட்க கூடாதா? என்ன கேள்விக்கு மேல கேள்வி இருக்கு. அப்படிதான் கேள்வி வைப்போம், கேள்வியிலே பதில் வைப்போம். எப்படி கேட்டா ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அல்லாஹ்க்குள்ள, அல்லாஹ்க்கு உள்ளதே மற்றவங்களுக்கு இருக்கிறதா சொல்றானே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வைப்போம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இறைவனுக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அது உயிரா இருந்தாலும் ஷிர்க்கு தான், இறந்து போனாலும் ஷிர்க்கு தான். அப்படி சொன்னதன் மூலமாக குழந்தைய பாக்கியம் தர்றேன்னு ஒரு ஆள் சொன்னா அது ஷிர்க்கு தாங்கிற ஒப்புக்கொண்டாங்க. உயிர் காப்பீர் அப்படின்ற ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சா அதுவும் ஷிர்க்கு தான் ஒப்புக்கொண்டாங்க. இப்போ எதா இருந்தாலும் ஷிர்க்கு தான் சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால இதுவும் ஷிர்க்கு தான். என்ன உயிர் காக்கிறது சாதாரண விஷயமா மனிதர் சொல்லாமா? கிட்டருங்கிட்ட தான் சொன்னோம். ஏன் நீங்க பத்திரிக்கை பம்பாய்க்கு போதா, இங்க இருந்து பம்பாயில உள்ளவன்டே உதவி கேட்கறீங்க?
உங்க பத்திரிகை சவுதிக்கு போதா, இங்க இருந்து சவுதியில் உள்ளவங்கள உதவி கேட்கறீங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்க கிட்ட உள்ளவங்ககிட்ட தான் உதவி கேட்கலாம், தொலைவில் இருந்தாக்கா அது இறைவனுக்கு இடத்திலே